இந்த மாதிரி கதை நாடகம் என்னுடைய மாதவி உழிக்கூத்து ஆகிய நாடகங்களுக்கு பிறகு சிலப்பதிகாரம் தழுவிய 3வது நாடகமாகும். நம்முடைய காப்பியங்கள் எண்ணற்ற சிறுகதையாடல்களுக்கான களமாக இருக்கின்றன. அவை பிரதான பாத்திரங்களை மையமிட்டே இயங்குவது போல் தோற்றம் கொண்டாலும் பல சிறிய எளிய பாத்திரங்களின் பங்களிப்புகளை தாங்கி நிற்கின்றன. முக்கியமாக சிலப்பதிகாரத்தில் வாழ்க்கையின் ஓட்டத்தில் அடித்துச் செல்லப்படும் எண்ணற்ற மனித நிலைகள் குறித்த ஆழ்ந்த பரிவை அது பல்வேறு தளங்களில் வெளிப்படுத்துகிறது. காப்பியங்களின் தீவிர மறுவாசிப்பின் போது எளிய மனிதர்கள் குறித்தும் நம்மை சுற்றியுள்ள சக மனிதர்கள் குறித்தும் ஒரு புதிய பார்வைகளை அவை வழங்கக்கூடியதாக இருக்கின்றன. இந்த நாடகத்தை பற்றி நான் நீண்ட நாட்கள் யோசித்துக் கொண்டிருந்தாலும் அண்மையில்தான் இந்த சிலப்பதிகாரத்தின் இசைக்கூறுகளை ஆராய்ந்து எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இசை என்ற சங்கீத கலாநிதி டாக்டர் எஸ் ராமநாதனின் நூலை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய பண்டைய தமிழிசை பண்களுக்கும் இன்றைய கர்நாடக இசை ராகங்களுக்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்து எழுதப்பட்ட நூல் அது. முக்கியமாக சிலப்பதிகாரத்தின் ஆட்சியர் குரவையில் வரும் முல்லைப்பண் தான் இன்றைய கர்நாடக இசையில் பயன்படும் மோகன ராகம் என்பதை அவர் பல்வேறு உதாரணங்களுடன் விளக்கியுள்ளார். மாதிரியின் அழகியல் மனத்திலிருந்து வெளிப்படும் ஆட்சியர் குரவையின் இந்த செறிவான இசை பின்பலம் இந்த நாடகத்தை இயக்குவதற்கு எனக்கு பெரும் உத்வேகமாக இருந்தது. ஆகையால் இந்த நாடகத்தை டாக்டர் எஸ் ராமநாதனின் நினைவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். கண்ணகியின் கோபம் என்பது தமிழ் நிலத்தின் நினைவாகவும் அடையாளமாகவும் வரலாற்றில் நிலை பெற்றுள்ளது. அண்மையில் ஈழத்தின் கடைசி கட்ட போர் நிகழ்ந்த முல்லைத்தீவில் கண்ணகி வழிபாட்டு கூத்து என்பது ஒரு பாரம்பரிய நிகழ்வாக தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. அதிகாரத்தால் வாழ்விழந்த பெண்ணின் ஓலமாக கண்ணகியின் பிம்பம் வரலாற்றில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனி நாடகத்தை நீங்கள் பார்க்கலாம். கடிநகர் தன்னில் காவல் வேந்தன் கடிநகர் தன்னில் நாறுகையின் கூந்தல் நடுங்கு துயர் எய்த நாறுகையின் கூந்தல் நடுங்கு துயர் எய்த கூரை கோன்பட்டு கோட்டுமா ஊரவும் கூரை கோன்பட்டு கோட்டுமா ஊரவும் அணிதரு புரிகுழல் இழை தன்னோடும் அணிதரு புரிகுழல் இழை தன்னோடும் பிணிப்பு அறுத்தோர்த்தம் பெற்றி எய்தவும் பிணிப்பு அறுத்தோர்த்தம் பெற்றி எய்தவும் மலர்வாழி வருநிலத்து எரிந்து காமக்கடவுள் கையற்று ஏங்க
அறவோன் தன்பும் மணிமேகலையே மாதவி அளிப்பவும் மணிமேகலையை மாதவி அளிப்பவும் நனவு போல நள்ளிருள் யாமத்து கனவு கண்டேன் நள்ளிருள் யாமத்து கனவு கண்டேன் கடிது ஈங்கு கடிது ஈங்கு உறும் கோவலா, ஏன் கவலையாக இருக்கிறாய்? அம்மா, கொடிய கனவு ஒன்று கண்டேன். பாண்டிய மன்னனுடைய பெரிய நகரமாகிய மதுரையில் ஒரு கீழ் மகனார் கண்ணகி நடுநடுங்கி துயரடைகிறார். என் ஆடையை பிறர் பறித்துக் கொள்ள நான் கொம்புகளையுடைய எருமைக்கடா மீது ஏறிச் சென்றேன். கண்ணகியோடு பெரியோர் பெரும் பேற்றையும் நான் பெற்றேன். மாதவி புத்ததேவன் முன்னிலையில் மணிமேகலை துறவியாக்கினார். நனவில் நடப்பது போல் நள்ளிருள் யாமத்தில் கனவை நான் கண்டேன். எனக்கு விரைவில் ஏதோ தீங்கு நிலை இருக்கிறது அம்மா. கோவலா, கவலைப்படாதே. இது துறவிகள் தங்கும் புறஞ்சேரி. இல்லறத்தார் இருக்க ஏற்ற இடமில்லை. நீ இங்கு தங்க வேண்டாம். மாசாத்துவான் மகன் என்று சொன்னாலே எந்த நகர வணிகரும் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். நீ உடனே கண்ணகை அழைத்துக் கொண்டு மதுரை மாநகரத்துக்கு போ. அம்மா, நலமாக இருக்கிறீர்களா? நான் இப்பொழுதுதான் இசைக்கு தெய்வத்திற்கு பார்ச்சோறு படைத்து விட்டு வருகிறேன் அம்மா. இவர்கள் யாரம்மா? மாதவி, இவர்கள்தான் கோவலன், கண்ணகி. புகார் நகரத்து பெரும் மக்கள் துன்புற்று இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் செல்வமுடையவர்கள் வீட்டில் தங்கும் வரை நீதான் இவர்களை பாதுகாக்க வேண்டும். நானா? மாதவி, நீ தீதற்றவன். உங்கள் ஆயர்குல வாழ்க்கை நெறிமுறைகளை நான் நன்கு அறிவேன். நீ தோழியாகவும் செவிலியாகவும் தாயாகவும் இருந்து இவர்களை காப்பாற்று. அப்படியே செய்கிறேன் அம்மா. இப்போது நாங்கள் புறப்படலாமா? சென்று வாருங்கள். கோவலா, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். துன்பத்தை சந்திப்பவனே வீரனாவான். நீ வீரன்.
சென்று வா. ஞாயிற்று சுடர் அமையத்து கன்று தேர் ஆவின் கனை குரல் இயம்ப கன்று தேராவின் கனை குரல் இயம்ப மறித்தோழ்ந்தவியத்து உரைக்கவளரோடு மறித்தோழ்ந்தவியத்து உரைக்கவளரோடு செறிவளையாய்ச்சியர் சிலர் புறம் சூழ நம்ம ஆயப்பாடிக்கு அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கா பாரு. ஆமாண்டி. செறிவளையாய்ச்சியர் சிலர் புறம் சூழ